ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் ரீபார்ன் மேன்வாவோட 50வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 49 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் அந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ஸ்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த அண்டர்கார்ட் டெமானி குரூப்ல இருக்கிற சிங்ஜங்க வந்துட்டு தன்னோட பக்கம் இழுத்துக்கிட்டு அண்டர்கார்ட் ஹெவன்லி டீமனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருது நினைப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த சாங் இருந்துட்டு எவர் சின்ஸ் லீடர் இருந்துட்டு அந்த பாய்சனோட எஃபெக்ட்ஸ்னால கொலாப்ஸ் ஆனதுல இருந்து டே அண்ட் நைட்டா நான் வந்துட்டு அந்த பாய்சனுக்கான ஆன்டிடோட வந்துட்டு தேடிட்டே இருக்கேன். இவ்வளவு எஃபர்ட் போட்டும் கூட இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸை உருவாக்கக்கூடிய அந்த பாய்சனை வந்துட்டு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அந்த பாய்சனோட கிளியர் சாம்பிள் இல்லாம அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னால கிளியரா ஐடென்டிஃபையும் பண்ண முடியாது. அது மட்டும் இல்ல, ஸ்டில் நான் வந்துட்டு இந்த 1,00,000 கல்ட் மெம்பர்ஸையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணி ஆகணும். அது கூடவே சேர்ந்து இந்த கியூரையும் வந்துட்டு கண்டுபிடிச்சாகணும். அதுக்கப்புறம் மூன் பேக் நான் வந்துட்டு நிறைய சிமுலேஷனை வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுல நிறைய தடவை அவன் டிஃபரெண்டான மூவ்ஸ் வந்துட்டு மேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அவன் வந்துட்டு ரொம்பவே தந்திரமானவன். பட் இது வரைக்கும் என்னோட ப்ரெடிக்ஷனை தாண்டி அவன் எதுவுமே பண்ணது கிடையாது. கண்டிப்பா அவன் வந்துட்டு சீக்கிரமே மூவ் பண்ணதான் போறான். அட் பெஸ்ட் அவன் வந்துட்டு ஒரு மந்த்ல மூவ் மேக் பண்ணலாம், ஏன் நாளைக்கு கூட மூவ் மேக் பண்ணலாம். எப்படி அந்த ஷின்ஜங் டெமானிக் மாஸ்டரை யங் லீடர் அவர் பக்கம் சேர்த்தாரு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் மூன் பேக்கோட மைண்டுக்குள்ள என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னால கிளியரா வந்துட்டு பார்க்க முடியுது. இது வரைக்கும் நான் யோசிச்ச பாசிபிலிட்டிஸ்லயே ஒர்ஸ்ட் பாசிபிள் ஆக்ஷனை வந்துட்டு அவன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படி பண்ண அவன் எல்லாம் மீறிட்டான் அப்படின்னா எத்தனை பேர் ஷேடோஸ்ல இருந்து எமர்ஜ் ஆகி அவனுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுவானுங்க, எத்தனை பேர் டார்க்னஸ்ல வந்துட்டு அப்படியே சிங்க் ஆனுவாங்க. உண்மையுமே ஒர்ஸ்ட் சாய்ஸை வந்துட்டு அவன் அந்த இடத்துல எடுத்துருவானா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அங்க மூன் பேக்கும் நான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம கொஞ்சமே மோசமான நிலைமையில தான் இருக்கும். இனிஷியலா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த 2 டெமானிக் மாஸ்டர் இருந்துட்டு இப்ப நடுநிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்ட்ஸ் வந்துட்டு எடுத்துட்டாங்க. நவ் இப்ப நீ மட்டும்தான் எனக்காக நின்றுட்டு இருக்க ஹெல்ஸ் பிளேட் அப்படிங்கிறப்ப அந்த ஹெல்ஸ் பிளேட் இருந்துட்டு எனக்கு சான்ஸ் இருந்ததா நானுமே அதுதான் பண்ணிருப்பேன். நீங்க லாஸ்ட் டைம் யங் லீடரோட டைரக்டா வந்துட்டு சண்டை போலாம் அப்படின்னு முடிவெடுத்தப்ப நானுமே அந்த இடத்துல இல்லாம இருந்திருந்தா கண்டிப்பா நானும் உங்களை விட்டு இன்னும் ஓடி இருந்திருப்பேன். நல்ல வேலையா அந்த இடத்துல வந்துட்டு யாருமே சாகல. பட் யங் லீடர் கூட நான் சண்டை போட்டதுனால கண்டிப்பா எனக்கு எதிராக அவர் வந்துட்டு ஒரு கெட்ட எண்ணம் தான் வச்சிருப்பாரு. சோ நான் இப்ப நடுநிலையா போனாலும் கூட என்ன வந்துட்டு அவரை விட்டு வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேரண்டியே கிடையாது. எனக்கு பிடிக்குதோ இல்லையோ இப்போதைக்கு நான் மூன் பேக்கோட நிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்பல இங்க மூன் பேக் இருந்துட்டு இப்ப வந்துட்டு எனக்கு பிளே பண்றதுக்கு வேற எந்த ஒரு கார்ட்ஸுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஐ எம் அஃப்ரைட், எனக்கு அதை நம்புறத தவிர வேற சாய்ஸே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு எந்திரிக்கிறப்ப நீங்க டெசிஷன் எடுத்துட்டீங்களா அப்படின்னு ஹெல்ஸ் பிளேட் கேட்க எடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு அவங்கள உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. கேர்ஃபுல்லா வந்துட்டு ஃபாலோ பண்ணு, இந்த இடத்துல இல்லூஷனரி பேரியர்ஸ் வந்து இருக்கு, சோ நீ தொலைஞ்சு போய் கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட்டிட்டு போறப்ப ஹெல்ஸ் பிளேட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சேஃப் ஹவுஸ் வந்துட்டு இருக்கா. இதோட கன்ஸ்ட்ரக்ஷனை பாக்குறப்ப ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதை பில்ட் பண்ண மாதிரி இருக்கு. சோ எதுக்காக வைஸ் லீடர் வந்துட்டு இந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கணும்? இந்த இடத்துல இன்னுமே ஏதோ பிளான் போட்டு இருக்கிறாரா? சரி இவ்வளவு தூரம் வந்தாச்சு என்னன்னு பாத்துருவோமே. இந்த இடத்துல மெடிசினல் ஹெர்போட ஸ்ட்ரேஞ்சான வாசனை வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கு. என்ன மாதிரியான ஒரு இடம் இது? ஆமா அவங்க யாரு அப்படிங்கிறப்ப இதுக்கு முன்னாடி இவரோட ஆளுங்களையே கொன்னு அந்த பிளட் ஜாம்பிஸா மாத்திருப்பாப்ல மூன் பேக் அவங்க தான் நின்றுட்டு இருக்கானுங்க. அப்ப ஹெல்ஸ் பிளேட் இருந்துட்டு இவங்க எல்லாருமே டிரான்செண்டன்ட் லெவல்ஸா? நான் வந்துட்டு ரொம்ப நைவா இருந்தேன். ஏதாச்சும் இங்க பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல உயிரோட போயலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இங்க இருக்கிற 2 பேரும் என்ன இந்த இடத்துல புடிச்சு வைக்க போதும், அதுவும் 3 பேர் கூட வந்துட்டு நான் சண்டை போட அப்படின்னா நான் சாகிறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வைஸ் லீடர் யார் இவங்க அப்படிங்கிறப்ப பின்னாடி அந்த ஹாண்டாக்கு வந்துட்டு வைஸ் லீடரே ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ண வாரியர்ஸ் தான் இவங்க அப்படிங்கிறப்ப இந்த ஹெல்ஸ் பிளேட் இருந்துட்டு இந்த அளவுக்கு க்ளோஸா ஒரு பிரசன்ஸ கூட கொடுக்காம எனக்கு பின்னாடி வந்துட்டு இவனால வர முடியுதா? இந்த அளவுக்கு கேலிபர் இருக்கிற ஒருத்த வந்துட்டு திடீர்னு எங்க இருந்து வந்தான் அப்படின்ட்டு ஸ்வாட் எடுக்கிறப்ப மூன் பேக் இருந்துட்டு ரிலாக்ஸ், அவன் வந்துட்டு நம்ம சைடு தான் அப்படிங்கிறப்ப இவனை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமா இவன் தான் இங்க இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான் அப்படிங்கிறப்ப ஹெல்ஸ் பிளேட் இருந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தன் இங்க இருக்கிற வெறும் சிம்பிள் இன்ஸ்ட்ரக்டரா இருக்கிறானா? இவன் கூட சண்டை போட்டா என்னால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால உறுதியா சொல்லக்கூட முடியல. அட் பெஸ்ட் இவனை கொன்னாலுமே நான் கடைசி வரைக்கும் ஊனமா தான் என்னோட வாழ்க்கை முழுக்க இருக்கணும். கிட்டத்தட்ட டெமானிக் மாஸ்டர் லெவல்ல இருக்கான். ஏட் லீடர் வந்துட்டு இவனை வெறும் இன்ஸ்ட்ரக்டரா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரா? அது மட்டும் கிடையாது, இவங்கிட்ட 11 டிரான்செண்டர் லெவல்ஸ் வாரியர்ஸ் வந்துட்டு இருக்காங்களா? இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் ஃபோர்ஸ் வச்சுட்டு இவங்க என்ன பிளான் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவர்கிட்ட வைஸ் லீடர் என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்ப இவர் வந்துட்டு ஹெல்ஸ் பிளேட் அடுத்த லீடரா மாறதுக்கான ரெக்வயர்மெண்ட் வந்துட்டு என்ன தெரியுமா அப்படின்னு கேக்குறப்ப அவர் எதுக்கு இப்ப கேக்குறீங்கன்னு தெரியல, பட் ஹெவன்லி டீமனா மாறுறதுக்கு நீங்க தகுதியை வந்துட்டு நிரூபிக்கணும் அப்படிங்கிறப்ப மூன் பேக் வந்துட்டு ப்ரிசைஸ்லி ஒன்னு ஹெவன்லி டீமனோட டிவைன் ஹார்ட் மூலியமா டிவைன் ஃபிளேம் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்றது, இன்னொன்னு வந்துட்டு அவங்களோட சியன் ஃபேமிலியோட நோபல் பிளட் லைனை வந்துட்டு இன்ஹெரிட்டன்ஸ் பண்றது. அந்தோ இது வரைக்கும் இதை வந்துட்டு நான் ரொம்ப சீக்கிரட்டா வச்சிருந்தாலும் ஆக்சுவலி அதுல ஒன்ன வந்துட்டு நான் ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப இது என்னது, இது டிவைன் ஃபிளேம்ஸா? பட் இது வந்துட்டு எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுட்டு மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் இவர் வந்துட்டு த்ரோனை சைஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப இவர் ஏதோ ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு நினைச்சேன். பட் இவர் ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டே மாஸ்டர் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கவே இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு அங்க இருக்கிற அந்த ரீப்பர் ஸ்குவாட் வந்துட்டு இவரோட கழுத்துல கத்தியை வச்சாருங்க. எதுக்குன்னு தெரியல. நம்மளோட டிஸ்கஷனை வந்துட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்ப வந்துட்டு நான்
உங்ககிட்ட டிவைன் ஃபிளேம் வந்துட்டு காமிச்சிட்டேன்னா இன்னைக்கு இன்னொரு தகுதியை வந்துட்டு நான் அடைய வந்துட்டு பிளான் போட்டுட்டு இருக்கேன். சோ நான் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற ஆன்சரை வந்துட்டு கேட்டே ஆகணும். நீ வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா இல்லனா எனக்கு அகைன்ஸ்டா இருக்க போறியா அப்படின்னு கேக்குறாப்ல. சோ இதுக்கு ஆன்சரை கேட்க தான் கழுத்துல கத்தி வச்சிருப்பாங்க போல. சோ அதனாலயே அவர் வந்துட்டு எனக்கு இந்த இடத்துல வேற சாய்ஸே கிடையாது. சோ இந்த ஏன் இருக்கிறதுலே ஒர்ஸ்டான சாய்ஸ் தான் வந்துட்டு நாங்க இந்த இடத்துல எடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன ஒர்ஸ்டான சாய்ஸ் நெக்ஸ்ட் சாப்டர்ல தெரியும். நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த ஷின்ஜங்லி இருந்துட்டு இதோட பிரிட்டி மச் எல்லாமே செட்டில் ஆயிட்டு இருக்கு. வைஸ் லீடரோட சைடு இருந்த நிறைய பேர் இருந்துட்டு உங்களுக்கு இப்ப அவங்களோட லாயல்ட்டியை வந்துட்டு தெரிவிச்சுட்டாங்க. கண்டிப்பா இன்னைக்கு வெறி பிடிச்ச நாய் மாதிரி அந்த வைஸ் லீடர் வந்துட்டு சுத்திட்டு இருக்க தான் போறான். அப்படிங்கிறப்ப ஹீரோவும் ஆமான்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நிறைய செவரல் ஆர்டிஃபேக்ட் இருந்துட்டு அந்த வைஸ் லீடர் சைடு கிட்ட இருந்து என் சைடுக்கு வரதுக்கு லஞ்சமா வந்துட்டு எனக்கு கொடுத்தானுங்க. அதுல கிறிஸ்டல் த்ரோயிங் நைவ்ஸ் வந்துட்டு கிடைச்சது. மிட் ஃபிளைட்ல அதை யாராலுமே கண்டே பிடிக்க முடியாது. ஹார்டர் தன் ஸ்டீல் இருக்கிற மாதிரியான பொருள்களை வச்சு அதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ப்ளோடிங் மார்பிள்ஸ் இதை வந்துட்டு என்னோட கீயை வச்சு ஒரு டார்கெட்டை செட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த டார்கெட் கூட கான்டாக்ட் ஏற்படுத்துறப்ப மட்டும் வெடிக்கும். இருக்கிற எல்லாமே ரேரான ஆர்டிஃபேக்ட்ஸ். அது மட்டும் இல்லாம அடுத்த 6 மாசத்துக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாம நான் சொல்ற எல்லா விஷயத்தையுமே இவங்க கேட்கறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. இந்த ஷின்ஜங் இருந்துட்டு என்னோட ஃபேக்ஷன் பக்கம் கொண்டு வந்தது அப்படிங்கிறது எனக்கு இவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. அன்ரெக்கார்டட் இல்லாம இது எதுவுமே பாசிபிள் ஆயிருக்காது. டிராகன் ஃபேங் நாளாக உனக்கு நான் அதிகமாக தான் கடன் படுறேன் போல. அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு மூன் பேக்கு கூட இருப்பான்ல அந்த ஷேடோ, அவன் வந்துட்டு அங்க வரான். ஹீரோ வந்துட்டு ஷின்ஜங் எனக்கு லாயல்ட்டியை தெரிவிச்சதுக்கு அப்புறம் நிறைய விஷயத்தை வந்துட்டு எனக்கு சொன்னாரு. அதுல ஒரு சீக்ரெட் தான் இந்த ஷேடோ. எப்படி பிளட் ஸ்வாட் இருந்துட்டு டெமானிக் அன்ரெக்கார்டட் குரூப்ல இருந்து எனக்கு அப்சர்வரா வந்துட்டு அசைன் பண்ணப்பட்டாரோ அதே மாதிரி இந்த ஷேடோ இருந்துட்டு ரொம்ப நாளா மூன் பேக்கோட ஃபாலோவரா வந்துட்டு அசைன் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா மூன் பேக்குமே இன்கம்ப்ளீட்டான டிவைன் ஃபிளேம் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால சாங் இருந்துட்டு சஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மூன் பேக் இருந்துட்டு ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட்டை வந்துட்டு லேர்ன் பண்ணியிருந்தாரு. அதுவும் அன்ரெக்கார்டட் வந்துட்டு இன்வென்ட் பண்ண அதே கிரே கலர் ஃபிளேம்ஸ் இருக்கிற அந்த டிவைன் ஃபிளேம்ஸ் நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு லேட்டா இந்த டிவைன் ஃபிளேம்ஸ் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு எதிராக நடந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்க அந்த ஷேடோ மூன் பேக் இருந்துட்டு அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஷின்ஜங் இருந்துட்டு யங் லீடர் இட் சீம்ஸ் மூன் பேக் இருந்துட்டு ஃபைனலோட ஃபோர்ஸஸ் வந்துட்டு இறக்கிட்டான் போல அப்படி சொன்ன உடனே அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. ஹீரோ வந்துட்டு டஸ் தட் மீன் ஐ வாண்ட் டு ஃபோர்ஸ் பண்ணி ப்ரூட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறானா? இது வந்துட்டு நாங்க நினைச்சதை விட ஃபாஸ்டரான வே தான் அப்படி நினைச்சிட்டு அவனுங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கானுங்க. அப்படிங்கிறப்ப ஷேடோ இருந்துட்டு இந்த பேலஸ் ஆஃப் டிவைன் மெய்டன் அப்படிங்கிறப்ப ஹீரோ அப்படின்னா இருக்கிறதுலே ஒர்ஸ்ட் பாசிபிள் மூவ் தான் இருந்துட்டு அவன் பண்ண போறானா? அவனோட ஆப்ஜெக்டிவ் வந்துட்டு கிறிஸ்டல் கிளியரா இருக்கா. அவன் வந்துட்டு அங்க தான் வந்துட்டு டார்கெட்டா வச்சு போயிட்டு இருக்கான். எப்படி ஹெவன்லி டீமனோட டிவைன் ஆர்ட் அப்படிங்கிறது ஹெவன்லி டீமன் ஆகிறதுக்கு ஒரு தகுதியோ அதே மாதிரி அவங்களோட நோபல் பிளட் லைடும் வந்துட்டு ஒரு தகுதி. ஆல்ரெடி சம்வாட் அவன் எப்படியோ அந்த டிவைன் ஃபிளேம் அச்சீவ் பண்ணதுனால இன்னொரு தகுதி கிடைச்சிருச்சு அப்படின்னா அவன் ஹெவன்லி டீமனா மாறிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் போல. பட் அங்க வந்துட்டு டிவைன் மேடன் அதுக்கப்புறம் என்னோட மாஸ்டரோட டாட்டர் அப்படிங்கறதுனால கண்டிப்பா அந்த ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு எதிராக தான் அவர் வந்துட்டு போராட போறா. பட் இந்த நியூஸ் வந்துட்டு வெளியே வந்துட்டு மத்தவங்களோட காதுக்கு போச்சு அப்படின்னா அந்த மூன் பேக்கோட கல்ட்டில் இருக்கிற இமேஜ் அப்படிங்கிறது சுத்தமா வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போயிடும். பட் இருந்தாலும் கூட அவன் இந்த ரிஸ்கை எடுக்கிறான் அப்படின்னா கண்டிப்பா இங்க நடக்கிற உண்மைகள் எல்லாத்தையுமே பொய்ய வச்சு மறைக்கிற அளவுக்கு அவனுக்கு கான்பிடென்ட் இருக்கு போல. அப்கோர்ஸ் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவன் கம்ப்ளீட்டா என்னோட ஃபேக்ஷனை வந்துட்டு அவன் அழிச்சாகணும். இல்லைன்னா என்னோட ஃபாலோவர்ஸை அவனுக்கு வந்துட்டு சப்மிட் பண்ண சொல்லி அவன் பர்ஸ்ட் பண்ணி ஆகணும். பட் டஸ் தட் மீன் என்னோட சைடு இருக்கிற டெமானிக் மாஸ்டரை எதுக்குற அளவுக்கு அவங்ககிட்ட பவர்ஃபுல்லான ஆளுங்க வந்துட்டு இருக்காங்களா? இல்லையே, நிறைய பேர் வந்துட்டு என்னோட சைடு தானே இருக்காங்க. அவன் சைடு வந்துட்டு இன்னும் 2 டெமானிக் மாஸ்டர்ஸ் தான் இருக்காங்க. அவனையுமே சேர்த்து அவங்கிட்ட இன்னுமே பவர்ஃபுல்லான வாரியர்ஸ் வந்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் அவங்களை யூட்டிலைஸ் பண்ணிருப்பானே. மூன் பேக் நீ வந்துட்டு என்ன பிளான் போட்டுட்டு இருக்க? இதுதான் டிவைன் மெய்டனோட பேலஸ். சின்ஸ் இவன் வந்துட்டு இவனோட ஃபேக்ஷனை வச்சு ஆல்ரெடி இந்த இடத்துல வந்ததுனால கண்டிப்பா அவன் இந்த இடத்துக்கு பக்கத்துல தான் இருக்கணும். பட் அந்த வழியை கார்ட் பண்ணிட்டு இருக்கிற அவருக்கு எதிராக அவங்களால ஈஸியா போயிட முடியாது. வைஸ் லீடர் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். சோ அங்க வந்துட்டு சொல்ல போனா கெடுத்துட்டா, அவளை வந்துட்டு அடிப்பணியை வச்சுட்டா இவருக்கு அந்த தகுதி கிடைச்சிடும் அப்படின்ட்டு மூன் பேக் போயிட்டு இருக்கான் போல. ஆனா அங்க போறப்ப யாரோ ஒருத்தவங்க அந்த மூன் பேக் மேல பாறையை வந்துட்டு தூக்கி போறாங்க. அதுல தப்பிச்சுட்டு கைண்ட்லி எங்களை வந்துட்டு போக விடுவீங்களா அப்படிங்கிறப்ப அங்க யார் இருக்காரு அப்படின்னா அந்த விண்ட் டீமன் ஃபிஸ்ட் கிங் இருக்காருல, அவர் தான் இருக்காப்ல. அவர் இருந்து எதுக்காக இந்த மாதிரி டிசப்பாயிண்டிங்கான வேர்ட்ஸ் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கவே முடியல வைஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நான் வந்துட்டு மிலிட்டரி அட்வைசர் சாங்கோட வேர்ட்ஸை வந்துட்டு நான் பாதி தான் நம்பினேன். பட் வைஸ் லீடர் உண்மையுமே இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்த பண்ண போவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் அப்படி நினைச்சிட்டு இனி எனி கேஸ் என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு உங்களை இந்த இடத்த விட்டு பாஸ் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறப்ப மூன் பேக் ஓ பரவாயில்ல, நான் வந்துட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான் கேட்டேன், அவ்வளவுதான். எனக்குமே இந்த இடத்துல வேற சாய்ஸும் கிடையாது. ஹானஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு 10 டெமானிக் மாஸ்டரை வந்துட்டு நான் கொல்லக்கூடாது அப்படின்னு தான் பார்த்தேன். அப்படிங்கிறப்ப அந்த ஃபிஸ்ட் கிங் இருந்துட்டு ஓ சரி யார் இன்னைக்கு சாகுறாங்க அப்படின்னு பாத்தரலாமா, நம்ம 2 பேரும் சண்டை போட்டா தானே அது வந்துட்டு தெரிய வரும். அப்படிங்கிறப்ப மூன் பேக் இருந்துட்டு ஓ நான் வந்துட்டு எப்போ உன்னை பர்சனலா கொல்றேன்னு வந்துட்டு உங்ககிட்ட நான் சொன்னேன். அப்படிங்கிறப்ப
திடீர்னு அவர் அட்டாக் பண்ணி அவர் நின்றுட்டு இருந்த அந்த பாறை எல்லாமே அப்படியே கிராக் விழுந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அந்த ஃபிஸ்ட் கிங் வந்துட்டு சோல் ஸ்பிளிட்டிங் ரீப்பர்ஸா, இவங்க வந்துட்டு கேப்பபிள் தான், அதை வந்துட்டு நான் சொல்லுவேன். பட் இவங்களை வச்சு என்ன கொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி நினைச்சீங்க வைஃப் ரீடர் அப்படின்னு கேக்குறப்ப அவனுங்க சைலண்டா வந்துட்டு ஸ்வாட் எடுக்கிறானுங்க. ஃபிஸ்ட் கிங் வந்து சைலண்ட் ஸ்வாட் டிராவா, மியர் சோல் ஸ்பிளிட்டிங் ரீப்பரால கண்டிப்பா இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த மூன் பேக் இருந்துட்டு நீ வந்துட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட். நான் வந்துட்டு இப்ப இவங்களை கூப்பிட்டப்ப சோல் ஸ்பிளிட்டிங் ரீப்பர்ஸ் நான் கூப்பிட்டேன். ஏன்னா இப்ப நீ ஃபைட் பண்ணிருக்கிறது ஆக்சுவலா பிளட் ஜாம்பிஸ் அப்படிங்கிறப்ப அந்த பிளட் ஜாம்பிஸ் எல்லாமே ஒரு அட்டாக் பண்ண வர இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.